அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது யார் ட்ரெஸ்ஸோட ஸ்மெல் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவ்வளவு அழகா இருக்கீங்க மாமா. இந்த ட்ரெஸ்ஸை உரிமையோட உங்களுக்கு போட்டு அப்படியே உங்களை ஹேக் பண்ணி உங்க ஒய்ஃபா உங்க கூட டிராவல் பண்ற அந்த நாளுக்காக தான் மாமா நான் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கு வருமோ அதான் நான் வந்துட்டேனே. நான் ஆசைப்பட்டது சீக்கிரம் நடந்துரும் மாமா. இவ நம்ம ரூம்ல என்ன பண்றா? மலர் குளிச்சிட்டீங்களா? வந்துட்டீங்க? குளிச்சிட்டா பின்ன வெளியே தான் வரணும். அப்புறம் என்ன பாத்ரூம்லயே ஃபுல்லா இருப்பாங்க? ஆமா, குளிச்சிட்டா வெளியே தான் வரணும். எதுக்கு என் ஷர்ட்டை பாத்துட்டு இருந்த? அது உங்க ஷர்ட் ஒழுங்கா அயன் பண்ணிருக்கா பண்ணலையா இல்ல பண்ணாட்டி திரும்பவும் பண்ணி தரவானி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஓ வேலை கிடையாது மலர். சரி இப்ப நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? மாமா என்ன இப்படி சொல்றீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது நம்ம ரூம் தானே. அப்புறம் நான் அப்புறம் வந்தா என்ன? மலர் நீ சின்ன பிள்ளை இப்பெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்தியா என்ஜாய் பண்ணியா? சிட்டியை சுத்தி பாக்கணுமா? அமிர்தா கூட்டிட்டு போய் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணு. மாமா நீங்க என்ன சுத்தி காமிக்க மாட்டீங்களா? எனக்கு வேலை இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையோட இந்தியா வந்தேன். என்ன உங்க கூட பைக்ல வச்சு இந்த ஊரை சுத்தி காமிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க. பாரு உங்ககிட்ட வளவள தொலைத்தலன்னு பேசல. எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது. ஆமா நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? திரும்பியும் சொல்ற என் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்காத. அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி நீ போ, நான் வாரேன். அம்மா என்ன விரட்டியா சரிங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என்ன இந்த ரூம்ல இருந்து விரட்டுறீங்கன்னு அதையும் நான் பாக்குறேன். அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? ஹால் விட்டு என்ன சாப்பிட கூப்பிடணுமாங்க? இவனால என்ன இவளா வந்து கூப்பிட்டா? உள்ள பிரச்சனை பார்த்தாதுன்னு இவ ஒருத்தி. மாமா நீங்க போட்டிருக்க ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு. ஷர்ட்டா? நான் தான் ஷர்ட்டே போடலையே. அப்புறம் என்ன ஷர்ட் அழகா இருக்குன்னு சொல்றா? அந்த பிரியாவுக்கு தானமா சேர் எடுக்க வந்திருக்கிய, என்ன ஏன் கூட்டு வரா? பெருமாடு உனக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? அந்த கிழட்டு பையன் பிரியாக்கு நல்ல விலை கூடின சாரியா பார்த்து வாங்கி கொடுப்பான். நான் என் பொண்ணுக்கு 2 சாரி எடுத்துக்கிடுவான்னு கேட்டா அவன் என்ன மேலையும் கிளியும் பாப்பான். அதே நீயே வந்து ஒரு 2 சாரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, பிரியா முன்னாடி அவனால ஒன்னும் சொல்ல முடியாது, விட்டுருவான். அதான் உனக்கு கூட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர். அப்போ பிரியா வாங்குற மாதிரியே காஸ்ட்லியா 2 சாரி நானும் எடுத்துக்கிடவா? எடுத்துக்கடி, அதுக்கு தானே உனக்கு கூட்டு வந்தேன். எடுத்துக்கிடியம்மா. ஆனா எடுத்து தர்ற அந்த போண்டா மண்டையை இன்னும் காணுமா? வருவான் 4 நாள நடந்து வருவான். அவன் சரியான கஞ்ச பிசாரி. கார்ல வந்தா பெட்ரோல் செலவாயிடுன்னு சொல்லிட்டு காரை வீட்டுல விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருப்பா. எப்படிதான் அவன் நம்ம கையில வந்து மாட்டினானோ. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆளு வடிகட்டின கஞ்ச பிசினாரி. ஒரு 5 பிசாவுக்கு 10 நேரம் கணக்கு பாப்பாரு. இப்பட்டவரே பிரியாவுக்கு நகை போட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு சொல்லியிருக்காரு. எப்படிமா? எல்லாம் உங்க அம்மா மேஜிக் தான். அந்த அண்டா மண்டையனோட மூளைய குழப்பி பிரியாவை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். எல்லாம் உங்க அம்மா தரமடி. சித்தி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உட்காந்தே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சாரி எடுத்துட்டு வரீங்களா? வீட்டுக்கு கிளம்பட்டா? ஹேய், உனக்கு கல்யாணமா இல்ல எனக்கு கல்யாணமா? எனக்கு தான் சித்தி. அப்போ சாரி உனக்கு தானே எடுக்கணும். அப்ப நீ தானே இங்க இருக்கணும். நீங்க எந்த சாரி எடுத்துட்டு வந்தாலும் நான் கேட்டுறேன். நான் தான் இங்க இருந்து எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சா போதும் சித்தி. உனக்கு நான் துணி எடுத்தா நான் ஏன் உன்னை இழுத்துட்டு அலைய போறேன்? அந்த மாப்பிள்ளை பையன் தான் உனக்கு அவர் துணி எடுத்தரணுமா, அதனால நீ வந்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னாரு. அம்மா மாப்பிள்ளை பையனா? இவ ஒருத்தி. ஆமா, அந்த மாப்பிள்ளைக்காரர் தான். இவதான் வந்தாகணும்னு சொன்னாரு. நல்ல கொடுத்து வச்ச மகாராணி தான் போல இருக்கு இவ. சித்தி அப்பா வரலையா? அவரு எதுக்கு? அவர் தான் அந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் வருவாரு? சித்தி. ஐயோ என்ன சித்தி நொட்டினு சும்மா கரைஞ்சுக்கிட்டே இருக்காத. நீ போய் அங்க எங்கேயாவது ஓரமா உட்காரு. அந்த மாப்பிள்ளை தம்பி வந்தானே நான் உனக்கு கூப்பிடுறேன். ஆர்த்தி, இவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அம்மாக்கு என்னமோ நெருப்பு மேல நின்ன மாதிரி இருக்குமா.
இவளுக்கு எப்ப அந்த கிழட்டு பையன் தாலி கட்டுறானோ அப்பதான் அம்மாவுக்கு நிம்மதி. இந்த கடை தான். இந்த கடை தானா? சென்னை சில்க்ஸ் இங்கதான் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் எடுத்தாளா? ஆமாண்ணா, இந்த கடை தான். ஒண்ணு வாங்கினா ஒரு சுடிதார் ஃப்ரீயா. அனிதா சொன்னாலா இல்லாட்டி காலேஜ்ல நியூ ஃப்ரெண்ட் யாராவது சொன்னாங்களா? காலேஜ் ஃப்ரெண்ட் தானே, நியூ ஃப்ரெண்டு. அவதான் சொன்னா நேத்துங்க வந்து வாங்கினாலாம், ஒரு சுடிதார் வாங்கினா ஒரு சுடிதார் இலவசமா. நல்லா இருந்துச்சாண்ணா. பரடா ராதா, ஆஃபர்னு சொல்லிட்டு குவாலிட்டி இல்லாத சுடிதார் எடுத்துறாத. 4 சுடிதார் எடுத்தாலும் நல்லா உடைக்கிற மாதிரி நல்ல சுடிதார பாத்துடு. சாரி, நான் வா கடைக்குள்ள போலாம். யோ, அறிவிற்காய உனக்கு? பெரிய ஆள் தானே நீங்க? கண்ணு முன்னு தெரியாம இப்படியே ஒரு சின்ன பிள்ளைய வந்து இடிக்கிறது. அது தம்பி, கல்யாண பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அதான் அவசரத்துல பாக்கல. சாரி பாப்பா. சாரி தம்பி. அதுக்குன்னு கொஞ்சம் பார்த்து போக கூடாதா? என் தங்கச்சி கீழே வந்தா என்ன இருக்கிறது? உங்க பொண்ணு என்ன ஓடியே போக போகுது? தான் சாரி கேட்டுடல தம்பி, எனக்காக பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, நான் வர்றேன். நான் விடுனா, ஒரு பொண்ணுக்கு மேரேஜா இருக்கும், அதான் பரபரப்புல ஓடுறாரு. உனக்கு தான் அடிப்பிடிச்சாடா? அதான் நீ புடிச்சிட்டலனா அப்புறம் எப்படி அடிப்படும்? வானா. சரி வாடா, சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். சதீஷ தான் கடையை பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ணன் சீக்கிரம் போகணும்டா. போய் டக்குன்னு எடுத்துருவேனா? என்ன நார்மலா வானா, இப்படி கோவம் வந்தா நல்லாவே இல்ல. சரிடா. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. நீ எப்படி நம்ம ரூம்ல? நம்ம ரூம்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் இது நம்ம ரூம் தானே? உனக்கு ரொம்ப ஆசைதான், அத அப்புறம் பாத்துக்கலாம். தள்ளு, அம்மா வந்துட போறாங்க. நேஹா, உன் மனச என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. ஏன் எதுக்கு இப்படி சொல்றா? சில நேரத்துல என் மனசுக்கு நெருக்கமா தோ இப்படி வந்து என்ன சந்தோஷப்படுத்துற. ஆனா சில நேரத்துல என்ன பிடிக்காத மாதிரி ரொம்ப தள்ளி தள்ளி போய் என் மனச ரொம்ப காயப்படுத்துற. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் இப்படி பண்றதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டுது. சில விஷயங்கள் தெரியாமல இருக்கிறதே நல்லது. தள்ளு. நேஹா, இந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? நம்ம வீட்ல நம்ம ரூம்ல நம்ம பெட்ல நீயும் நானும் சேர்ந்து நமக்காக வாழ்ற வாழ்க்கை எப்போ வரும்னு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சதீஷு, இப்பவும் நான் சொல்றேன், நீ ரொம்ப ஆசைப்பட்டு கனவோட இருக்கிறா. அது நடக்காட்டி நீ ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால இவ்வளவு அளவுக்கு நீ கனவு காணாத. என்னது, நான் கனவு காணக்கூடாதா? ஓய், இது ஏன் ரூமு, ஏன் பெட்டு. நான் இப்ப நினைச்சா கூட என் கனவை என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனா பண்ணாலும் நீ விட மாட்ட. உங்க அண்ணன் சம்மதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். எஸ்கேப் பண்ணுவா, அதுக்கு ஏன் சம்மதம் வேணும். எனக்கு தான் உன்னை பிடிக்கலையே. பிடிக்கலன்னு வாய் மட்டும் தானே சொல்லுது. நான் ரூமுக்கு வந்தப்பவே பிடிக்கலனா நீ என்ன தள்ளி விட்டுட்டு வெளியே போயிருப்பியே. இப்படி ஏன் பெட்லயே படுத்து இப்படி மல்லாக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டியே. பிடிக்காமலா இப்படி படுத்திருக்க? அது 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 வந்து நான் போகணும்னு தான் நினைச்சேன். நீ கைய பிடிச்சிருக்கல, விடு. சதீஷு, என்ன வீடு வீடா விரட்டி நாக்கு தள்ள வச்சுட்டு நீங்க வந்து ரொமான்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப வாழ அம்மாட்ட உன்னை சொல்லி விளக்குமாறு அடி வாங்கி தராட்டி என் பேரு சுவாதியே கிடையாது. அம்மா, அங்க வந்து பாரு. ஏய், எதுக்குடி கத்துற? அங்க பாரு, அது என்ன பண்றாவ நீ? நேகாவா? அவளை துணியை மடிக்காண்டான்னு தான் சொன்னேன். அவதான் இந்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதையே பார்க்க சொல்ற? ஐயோ ஐயோ, அதுக்குள்ள போச மாட்டி
போயிட்டாவளா? எப்படி நிக்குது பாரு ரெண்டும். அம்மா உன்னை உடனே வந்தான்னு சொன்னேன், இப்படி உருண்டுக்கிட்டு வாரா, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. நான் இப்படி கத்துற பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு, பையன் பேச. அப்படிதான் பேச முடியும். ஆண்டி துணியெல்லாம் மடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். வந்த வேலைதான் சிறப்பா முடிஞ்சிட்டேன், அப்புறம் கிளம்பதான் செய்வா. சரிம்மா. நேகா, டிபன் பாக்ஸ்ல மீன் குழம்பு ஊத்தி கூடையில வச்சிருக்கேன், பொம்சில பாட்டிக்கு மறக்காம எடுத்துட்டு போம்மா. சரி ஆண்டி. எக்ஸ்கியூஸ் மீ நேகா, இது எங்க வீட்டு துணி. போற போக்குல அப்படியே எங்க அண்ணன் ட்ரெஸ்ஸ நவுட்டிட்டு போயிடலான்னு பாத்தியோ? சாரி சுவாதி. நல்ல புள்ள. சரி வாங்க சாப்பிட. ஏல சதீஷ், சாப்பிட்டுட்டே கடைக்கு கிளம்பு. சரிம்மா, நீ சாப்பாடு போட்டுட்டு நான் வரேன். நல்ல பிள்ளையாம, ரொம்ப நல்ல பிள்ளைதான். அவ செஞ்ச விஷயத்த மட்டும் கொஞ்சம் முன்னாடி நீ பாத்துருந்தான்னு வச்சுக்கோ, விளக்கு மாதிரி பிய அடிச்சு 2 வரைக்கும் விரட்டி இருப்பா. அப்படி கடந்தவ நீ வந்து லேட்டா வந்துகிட்டு நல்ல பிள்ளையா. என்ன சொல்லிட்ட? அங்க கடந்து தனியா புலம்பிட்டு இருக்க. ஓ, நீ போட்ட பிளான் பிளாப் ஆயிட்டோ. அண்ணன மாதிரி தெளிவா பிளான் போட கத்துக்கோ, உனக்கு இன்னும் பிராக்டிஸ் பத்தல. டே சிவா, மீரா 20 மிஸ்கால் விட்டுருக்காடா, நான் பார்க்கவே இல்ல. நீ எங்க மச்சான் பாக்குற மூடுல இருந்தா, நீ தான் அந்த பொண்ணை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தியா, அப்புறம் எப்படி போனா நோட் பண்ணுவா? டேய், நான் அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு போன சைலண்ட்ல போட்டேன்டா. இப்பதான் பார்த்தேன் 20 மிஸ்கால் விட்டுருக்கா. எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. சரி வா பாப்போம். மீரா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? மீரா மீரா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? எதுவும் ப்ராப்ளமா? உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் எடுக்கல விஜய்? சோடா புட்டி, அவன் போன் எடுக்காததுக்கு அப்படி அழுந்து ஒப்பாரி வைக்கிறேன். நான் கூட பயந்துட்டேன். மீரா, நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன். விஜய், எப்பவுமே நான் போன் அடிச்சா உடனே அட்டன் பண்ணிடுவா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பார்த்து என்ன கூப்பிடுவா. ஆனா என்னோட முக்கியமா நீ யாரடா பார்க்க போனா? என் போன் நீ ஏன் அட்டன் பண்ணல? சோடா புட்டி மீரா, இன்னுமா நீ இவனுக்கு நீதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்க? உன்னோட முக்கியமான ஆளுலாம் விஜய்க்கு வந்தாச்சு. சும்மா இருடா சிவா. மீராவே ஏதோ சீரியஸா சொல்ல வரா, நீ சொல்லு மீரா. விஜய், மீரா ஸ்டாப் கிரைங். நீ எவ்வளவு போல்டான பொண்ணு, இப்படி அழுதுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா நின்னு என்ன பார்த்து சொல்லு எதுனாலும். இப்ப சொல்லு மீரா, ஏன் அழுதுட்டு இருக்க? எதுக்காக எனக்கு இவ்வளவு மிஸ் கால் கொடுத்திருக்க? என்ன ப்ராப்ளம்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த குழந்தை மிஸ்ஸிங் கேஸ பெருசா எடுத்துக்காத, எல்லா டாக்டர் நம்மளும் அமைதியா போயிருவோம். நீ இப்போ அந்த கேஸுக்கும் நீ அழுறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேஸ KK நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா தெரியுமா? அப்போ உன் கேஸ எடுக்க மாட்டாங்க, நீ மேல இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணேன்னு சொன்னல. ஆமா, மேல இடத்துக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேன்தான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கேஸ் அவங்க எடுத்திருந்தா நான் ஏன் ரிப்போர்ட் கொடுத்துருக்க போறேன்? இப்போ என்னாச்சு? கம்ப்ளைண்ட் பண்ணதால மேல இடத்துல இருந்து அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 months சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். இப்பதான் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணாராம். அதனால அவர் பண்ண தப்புக்கு சஸ்பென்ஷன் டிஸ்மிஸே பண்ணிருக்கணும். என்கிட்ட எல்லாம் எவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசினார் தெரியுமா? போலீஸ்னா ஒரு சீரியஸ்னஸ் வேண்டாமா? அப்படி சொல்ல வந்த விஷயத்த தப்புன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இருக்க? அந்த போலீஸ் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவர் எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு? ஒரு உன் மேல சம கோவத்துல இருக்காரு போல இருக்கு. அவர் உன்னை திட்டம் தான் வந்திருப்பாரு போல இருக்கு. உன்னை காணும்னு என்கிட்ட கேட்டாரு. அப்புறம் என்ன விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு அவர்கிட்ட சொன்னல, போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுன்னு சொன்னாரு. அவனுக்கு போன் அடிச்சு நீ எடுக்கவே இல்லையா? அதனால அவர் என்ன அசிங்கமா திட்டிட்டு போயிட்டாரு விஜய். என்னது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒன்னே அசிங்கமா பேசினாரா? அவரை சும்மா விட மாட்டேன். மாறு விஜய், நமக்கு என்ன, நீ விட்டுற, ஏன் மேல மேல பிரச்சனை பண்றா? இந்த கேஸ் எல்லாம் என்னால அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த யார் தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியற வர நான் அதுக்காக எந்த ஆக்ஷன் வேணா எடுப்பேன். பாரு விஜய், புரிஞ்சுக்கோ, அந்த போலீஸால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எனக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கா அழுதுட்டு இருக்க? நம்மளுக்காக எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள பார்க்காம இதை நினைச்சு அழுதுட்டு இருக்க? போ. ஓ, பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ இப்பதான் சாருக்கு தெரியுதோ? அப்போ சார் எங்க போயிட்டு வரீங்களா? அவனுக்கு என்னமா, பேஷண்டோட முக்கியமான இன்னொரு ஆளு பார்க்க வேண்டியது போச்சு. அதனால இவ்வளவு நேரம் கேட்லயே தொங்கிட்டு இப்பதான் அவன் ஆளை பார்த்தோன்னு வந்துட்டான். விஜய், நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? நீ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரதோட அந்த சூல் பொண்ணு பின்னாடி சுத்துறதுதான் அதிகம். ஆனா மீரா, நீ சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அது ஸ்கூல் பொண்ணு கிடையாது, இப்போ காலேஜ் பொண்ணு.
இந்த பொண்ணா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சிவா. ஆனா அந்த பொண்ணு விஜய்க்கு செட் ஆகாது. விஜய்க்கு நீ ஒரு அழகான பொண்ணு பிறக்காமையா போயிருப்பா. இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, எனக்காக பிறந்த பொண்ணு யாராச்சும் இருப்பாங்கன்னு. அந்த பொண்ணை கூட நான் இப்பெல்லாம் தேடிட்டே இருந்தல, அது அந்த பொண்ணு ராதா தான். அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. ஏற்கனவே அவ அண்ணனுக்கும் உனக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. திரும்பவும் நீ அந்த பொண்ண பார்த்தா அவங்க அண்ணங்கார உன என்ன வேணாலும் பண்ணிடுவான், மனசுல வச்சுக்கோ. இந்த பாரு மீரா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நான் உன் ஃப்ரெண்டு, நான் இந்த பிரச்சனையை மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். ஓகே, ஆனா நான் அந்த பொண்ணுக்காக மலையை தூக்க கூட ரெடியா இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு மேல அவ்வளவு லவ். மீரா, நீ என்ன சொன்னாலும் நோ யூஸ். செவிடும் காதுல சங்கு ஊதுன கதை தான். அவனுக்கு இப்போ மனசுல பதிஞ்சது ராதான்ற பேர் தான். அதனால நீ எதுவுமே சொல்லாத. அப்படின்னா என்னோட உனக்கு அந்த பொண்ணுதான் பெருசா போயிட்டா. நான் இவ்வளவு ஒரு பிரச்சனையில அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ கூட நீ அவளை நினைச்சுதான் சந்தோஷப்படுறா. அப்போ நான் என்ன நீ போனாலும் உனக்கு கவலை இல்லையா? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற. நான் ஒன்னும் செல்ஃபிஷ் கிடையாது மீரா. அது என்னோட லவ், அப்புறம் என்னோட பர்சனல். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட உயிர். இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி நீயும் சிவாவும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு ஹார்ட்வேர் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஹார்ட்வேர் போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உன்னையே ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல வந்து திட்டிட்டு போனான்னா அவனை சும்மாலாம் விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு நீயே பாரு. எங்க போற விஜய்? இந்த விஷயம் எப்படியும் உனக்கு தெரிஞ்சாகணும் தான் நான் சொன்னேன். அப்புறம் இதால எதுவும் ப்ராப்ளம் பண்ணிராதா விஜய்? சோடபுட்டி, அவனை நல்லா ஏத்தி விட்டுட்டு இப்ப நடிக்கிறியா? அவனே இந்த குழந்தை மிஸ்ஸிங் கேஸ்க்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதான்னு சுத்திட்டு இருக்கான். ஏன் வந்தோடனே அந்த பிரச்சனையை அவன்கிட்ட சொன்னேன். இப்ப பாரு, அவன் நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த போலீஸ்ல சண்டை போடுவான். திரும்பி அவனுக்கு பிரச்சனை தான். ஓ, இப்போ உனக்கு சந்தோஷமா? அவன் இப்பதான் கொஞ்சம் சிரிச்சிட்டு வந்தா, அது கூட இவளுக்கு பொறுக்கல. சிஸ்டர், இங்க ஹாடிக்கு சுடிதார் ஆஃபர் போட்டிருக்காங்களாமே, எந்த செக்ஷன்? என்னது? என்ன கேக்குறீங்க? நீங்க இது இப்ப எப்படி கூப்பிட்டீங்க? அண்ணனி சொன்னேன். அண்ணனா தாலாட்டும் அன்னை மடினி, சித்திர பூவேய செல்ல மடினி, கண்ணெல்லாம் நீயாகும் கொள்ளை மதினி. என்னாச்சு? என்னையே அப்படியே பாக்குறீங்க? இல்லம்மா, நீ என்ன அண்ணன்னு சொன்ன எனக்கு என் தங்கச்சி ஞாபகம் வருது. ஒருத்தரை பார்த்துட்டு உடனே தங்கச்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பார்த்த உடனே தங்கச்சின்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்த இடத்துல எனக்கு இன்னொரு தங்கச்சி கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னமோ என்கிட்ட கேட்டீங்களா அண்ணா? இந்த கடையில நீ சேல்ஸ் கலா இருக்கியாமா? ஐயோ அண்ணா, நானும் உங்களை மாதிரி ட்ரெஸ் வாங்க வந்த ஒரு கஸ்டமர் தான். ஐயோ சாரிம்மா, நீங்க இந்த கடையில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லண்ணா, நீங்க தெரியாம தானே கேட்டீங்க. ஏன்னா அங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அங்குள்ள ஸ்டாப்லாம். அவங்ககிட்ட கேளுங்கண்ணா, அவங்க அந்த சுடிதார் செக்ஷன் சொல்லுவாங்க. சரிம்மா. இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த சாரியை நீ கேட்டணும்னு வச்சுக்கோ, பாக்குறதுக்கு அப்படியே மகாராணி மதியம் இருப்ப. இந்த சாரியை எடுக்கட்டுமா? என்கிட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. இல்ல, இந்த சாரியை நீ தான் கட்ட போற. இந்த சாரி கட்டி என் பக்கத்துல நிக்கும் போது அழகா எனக்கு ஈக்குவலா நிக்கணும்ல. இந்த சாரி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் வேற சாரி எடுத்துட்டு வரேன். சரி, நீ அமைதியா இருக்கிறது பார்த்தா உனக்கு இந்த சாரி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேற சாரி எடுத்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, என்னால வாழவும் முடியாம சாவும் முடியாம ஏன் என்ன இப்படி கொல்லுறீங்க? இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த சாரிலயும் நீ ரொம்ப அழகா இருப்ப. சரி, இந்த சாரி உனக்கு பிடிக்கலையா? நான் வேற சாரி எதை எடுத்துட்டு வரேன். ஏன்டி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? எங்கேயாவது கல்யாண பொண்ணுன்ற மாதிரி மூஞ்சில ஏதோ களை தெரியுதா? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு சிரிப்பு தான் ஒரு கேடு. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? அந்த பெரிய மனுஷன் எத்தனை சாரி தான் உனக்கு எடுத்துட்டு வந்து காமிப்பாரு. மேடம் பிடிச்சிருக்குலாம் சொல்ல மாட்டீங்களா? மகாராணி மாதிரியே உட்காந்துருப்பீங்களோ? சித்தி, எந்த சாரினாலும் எடுக்குன்னு சொல்லிட்டேன். திரும்ப என்ன ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி உட்கார வச்சு ஒவ்வொரு சாரியா காமிச்சு ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ஆமாடி, 500 ரூபா 1000 ரூபா சாலை கொடுத்த உனக்கு 50,000 சாரி எடுத்து வந்து காட்டுறல, உனக்கு திமிரு வரதான் செய்யும். இந்த சாரிய பாருமா. இந்த சாரிய மட்டும் நீ கல்யாண மேடையில கட்டிட்டு நின்ன எல்லாரும் கண்ணும் உன் மேலதான் இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சாரி உனக்கு. இந்த சாரியை நான் பில் போடட்டுமா? ஏதோ ஒரு சாரி வாங்கி தொலைங்க. ஏன் என்கிட்ட கட்டி உயிரை வாங்குறீங்க?
என்னம்மா உங்க பொண்ணுக்கு இந்த கலரும் பிடிக்கலையோ? இந்த சாரியோட விலை 80,000. சரி, கலரு பார்க்க நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்க பொண்ணுக்கு பிடிக்க மாட்டுது. இதோட 10வது சாலை உங்க பொண்ணு வேணான்னு சொல்லி. சரி, நான் வேற ஏதாவது சாலையா பார்த்து எடுத்துட்டு வரேன். ஏண்டி இப்படி பேய் அணிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? அந்த மனுஷன் உங்ககிட்ட எத்தனை சாரியை தான் எடுத்துட்டு வந்து காட்டுவாரு? நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கத பார்த்து அவர் உனக்கு என்னமோ கல்யாணம் பிடிக்கலன்னு நினைச்சிட போறாரு. கொஞ்சம் சிரிச்சு எடுத்து சந்தோஷமா தான் இரேன். சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல மனசு சந்தோஷமா இருக்கணும் சித்தி. அப்பதான் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியும். பாரு, மனசு சரியில்லை அது சரியில்லைன்னு நீ சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி இருந்தாலும் உனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம். அடுத்து அவர் கொண்டு வர சாரிய ஓகேன்னு சொல்லு. சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இந்த அக்காவுக்கு கல்யாணமா? பார்க்க பாவமா இருக்காங்க. இந்த அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல இருக்க. அவங்களா கட்டாயப்படுத்தி தான் இந்த அக்காவை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்களோ? கதமா நீ இங்கே நிக்கிற? அண்ணே ஒரு பொண்ணுகிட்ட சுடிதார் செக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டேன். பார்த்தா அது சேல்ஸ் பொண்ணு இல்ல, நம்மள மாதிரி ட்ரெஸ் வாங்க வந்த பொண்ணு தான் போல இருக்கு. அண்ணன் அந்த பொண்ணுகிட்ட மொக்க வாங்கிட்டு வரேன். ராதா, ஹே ராதா. என்ன கூப்பிட்டியா? நீ எங்க போயிருந்த? சரியா போச்சு, நான் எங்க போனேன்னு தானே இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீ என்ன பாக்குற? உங்க கவனத்துல எங்க இருக்கு? அங்க ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேரேஜ் போல இருக்கு. அந்த அக்காவுக்கு அந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி அந்த அக்கா வந்து சரியடு அந்த சரியடுன்னு அப்பமே இருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்கண்ணா. அந்த அக்கா அழுதுகிட்டே எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. பார்க்க பாவமா இருக்குண்ணா. அவங்க ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா இருக்கும்டா. அவங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம நம்மளால இன்வால்வ் ஆக முடியாதுல. சரிமா, நீ வந்து ட்ரெஸ் எடு. என்ன, எனக்கு அந்த அக்காவை பார்க்க முடியல. நம்ம நேகா அக்கா மாதிரியே இருக்கு. நான் வேணா அந்த அக்காவுக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்கா இல்லையா நீ கேட்டுட்டு ஓடி வரட்டா? என்னடா நீ போய் கேட்ட உடனே அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணமா இருந்தா கல்யாணம் நிக்க போதா? இல்லாட்டி நீ கேட்டோன்னா வேற ஏதாச்சும் மாற போதா? இல்ல, என்ன நடக்குமோ அதுதான்டா நடக்கும். நீ போய் கேட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கும்டா. விடு. என்ன ப்ளீஸ்ண்ணா, அந்த அக்கா பக்கத்துல இப்ப யாருமே இல்ல. நான் ஓடி போய் உங்க நேம் என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடட்டா? உனக்கு என்ன, அந்த அக்காட்ட போய் நீ பேசியே ஆகணும்னு துடிக்கிற. சரி போ, சீக்கிரம் வா. வாயை கொடுத்து வம்பெடுத்துட்டு இருக்காத. ஹாய், என் பேரு ராதா. நைஸ் நேம். உங்க பேரு என்ன? என் பேரு பிரியா. சூப்பர். உங்க நேம் நல்லா இருக்கு. உங்க பேர் கத்தல நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்பிட்டேன். ஐயோ பிராமிஸ் அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு மேரேஜா? எல்லாத்துக்கும் தான். அப்புறம் அக்கா, உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்கா இல்லையா? ஏன் அப்படி கேக்குறா? இல்ல, நான் அப்பமே இருந்து உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு சேரியெல்லாம் எடுக்காங்க, உங்ககிட்ட கொண்டு காமிக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த சரியுமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஒருத்தவங்க வேற திட்டுறாங்க, நீங்க வேற ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களா? அதான் உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லையோ நான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அக்கா. எனக்கு உங்களை பார்த்தா என் சொந்த அக்கா மாதிரியே தோணுது. ஆனா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லாம தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. எங்க அண்ணன் கிட்ட எங்க அண்ணன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. அது வந்து பிரியா, இந்த சாரியாவது உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த சாரியும் உனக்கு பிடிக்கலையா? இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு சொன்னா தானே. இந்த வயசான காலத்துல என்னால எப்படி அங்கேயும் இங்கேயும் அடைய முடியும்? ஐயோ கோபப்படாதீங்கய்யா. நான் அவட்ட எடுத்து சொல்றேன். என்னத்தை எடுத்து சொல்ல போதியோ? என்ன நல்லா வச்சு சரிங்க மட்டும் தெரியுது. போமா. அங்கிள், ஒரு நிமிஷம். சொல்லுமா. உங்க பொண்ணுக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்கு. அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? என்னது, ஏன் பொண்ணா? ஆமா அங்கிள், அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இப்பதான் இந்த அக்காவை பார்த்தேன், எனக்கே தெரியுது. ஆனா நீங்க அவங்க அப்பா கூடயே இருந்து இத்தனை வருஷம் வளர்த்திருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்கம்மா. ஆய் ஓய், எப்ப மத்தால மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சொல்லுங்க அங்கிள். அப்படியே தெரியுது. ஆமா அங்கிள், அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கு. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வைங்க. அப்புறம் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டா ஒர்க் பண்ணட்டும். நீங்க அவங்களோட அப்பா தானே. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் அங்கிள், அவங்க மேரேஜை நிறுத்திடுங்க. நீ சொல்றதுல சரிதான், ஆனா நான் அந்த பொண்ணோட அப்பா கிடையாது. அப்போ இந்த அக்காவோட மாமாவா? அதுவும் இல்ல. அப்போ பெரியப்பாவா? ஹேய், இல்லன்னு சொல்றேன்ல. நீங்க சாரியெல்லாம் எடுத்து இந்த அக்காட்ட காமிச்சீங்க. அப்போ நீங்க யாரு? நான் இவள கல்யாணம் படிக்க போற மாப்பிள்ள. என்னது, நீங்க இந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா? அப்பா இல்லையா? என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? என்ன அங்க இருக்காங்க அந்த ஃபேமிலியை கொஞ்சம் பாரு.
ஆமா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. அண்ணா, அந்த ஆளு உங்க அப்பா இல்ல. அப்பாவா இல்லாட்டி சித்தப்பாவா இருக்கும். சித்தப்பாவும் இல்ல செத்தப்பாவும் இல்ல. அந்த ஆளுதான் அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா. என்னது, அவர்தான் மாப்பிள்ளையா? ஆமாண்ணா, அவர்தான் மாப்பிள்ளையா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறது சித்தியா. அந்த அக்கா ரொம்ப பாவம்ண்ணா. அதான் இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்காங்க போல இருக்கு. பாவம்ண்ணா. நம்ம என்னடா பண்றது? என்ன, அந்த அக்கா பார்க்க நம்ம அக்கா மாதிரியே இருக்குண்ணா. தாத்தாவே அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறவ தப்பு இல்லையா? நீ வந்து கேளுண்ணா. கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைல நம்ம தலையிடக்கூடாதுடா. ஏதாவது சொல்லிட்டா கண்ணு முன்னாடி ஏதாச்சும் தப்பு நடந்தா உடனே தட்டி கேட்கணும். நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க. ஆனா உன் கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு கேட்காண்டாமாண்ணா. சரி வா. எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஸ்வாதி நீ அடிப்ப? அவன் இன்னைக்கு இப்படி பேசிட்டான். அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கலையா? நான் அவன் என்ன பார்க்க முடியாத எத்தனை நாள் அவன் முன்னாடி போய் நின்று இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவன் இன்னொரு பொண்ணுக்காக அப்படி பேசுறான். அப்போ அவன் மனசுல நான் இல்ல அந்த பொண்ணுதான் இருக்காளா? ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா? என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவனுக்கு தெரியும். என்ன நேசிப்பானி நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? அவன் காதல் அந்த பொண்ணுக்கு தானா? அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, எப்படியாச்சும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரியாட்டி என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. எப்படி அவன் மனசுல நான் இருக்கனா அந்த பொண்ணு இருக்கலான்னு தெரிஞ்சுக்கிறது? அமிர்தா, சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு பார்த்து சாப்பிட்டு. சாப்பிடுறேம்மா. என்ன அமிர்தா, கனவுல டூயிட்டா? சும்மாரு மண்டையை உடைச்சு விடுவேன். என்ன அமிர்தா, இப்ப கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருந்த மாதிரியே இருக்கு. முன்னால நல்லா பேசி சிரிச்சு உன் சிரிப்பு சத்தமாவதான் இருக்கும். இப்போ சிரிப்பு சத்தத்தையே காணுமே. மாமா, சிரிப்ப அமிர்தா யாருக்காச்சும் கடன் கொடுத்துருப்பா. சடாப் மலர், என் தங்கச்சி பத்தி எங்களுக்கு தெரியும். இவருக்கு ரொம்ப தெரியும். அவ முழிய பத்தல யார்ட்டையும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானே படம் போட்டு காமிக்குது. இது இவருக்கு தெரியல. இதுல வேற இவர் பிசினஸ் மேனா. சரி சாப்பிடுற நேரத்துல எப்படியா பேசிட்டு இருக்குது. எல்லாரும் சாப்பிடுங்க. அஜய் ஏன் இந்த விஷயத்த நம்மகிட்ட மறைச்சான்? 10 lakhs வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கா. அது மேனேஜர் சொல்ல போய் தான் நமக்கே தெரியுது. ஏன் அவன் நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைக்கணும்? இவ்வளவு நாள் ஆகுது. அஜய் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதே இல்லையே. பிரியா விஷயத்துல இப்படிதான். பிரியாவை வான் பண்ணி பிரியாவை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டான். அதையும் நம்மகிட்ட சொல்லல. இப்போ வேற அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். இதையும் மறைக்கிறான். ஏன் வர வர அஜய் இப்படி பண்றான்? வாப்பா வீராட், வந்து சாப்பிடு. என்ன வாழு சைலண்டா இருக்கிற? வெளியே ப்ரோக்ராம் இல்லையா? இல்லண்ணா, வெளியே எதுவும் போகல. ஏண்டா, மலர் வீட்டுல சும்மா தானே இருக்கா? அவ ஊருக்கு போறதுக்குள்ள அவளை கூட்டிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க வேண்டியது தானே? நான் எங்க சும்மா இருக்கேன் மாமா, நானும் பிஸி தான். என்ன பிஸி? 3 நேரம் நல்ல மூக்கு மட்டும் தின்னுட்டு தூங்குறதா? நானும் இனி பிஸி தான். நானும் ஒர்க் போறேன் தெரியுமா? மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. அண்ணன் சொல்றதும் சரிதானம்மா. மலருக்கும் போர் அடிக்குது, உனக்கும் போர் அடிக்கும். 2 பேரும் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் நல்லா சுத்தி பாருங்க. மலர் ஊருக்கு போறதுக்குள்ள எல்லா இடத்தையும் மலருக்கு சுத்தி காமி. என்னத்த சொல்றீங்க? நான் ஏன் ஊருக்கு போனோம்? இங்கேயே இருக்க போற மலர். நீ அங்கதானே படிச்சா, அப்புறம் அங்கதானே ஒர்க் எல்லாம் பார்க்கணும். உங்க அம்மா அப்பா எல்லாம் அங்கதானே இருக்காவே. நீ நான் அங்கெல்லாம் போகல, இங்கேயே தான் ஒர்க் பண்ண போறேன். என்ன மலர், இங்க ஒர்க் பண்ண போறியா? நீ படிச்சு முடிச்சு வாங்கின டிகிரி எல்லாம் உங்க ஊர்ல தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க நீ எங்க ஒர்க் பண்ண முடியும்? ஏன் மாமா, நம்ம ஆபீஸ்ல என்னால ஒர்க் பண்ண முடியாதா? அம்மா சொல்றா, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறியா? எனக்கு எதுவும் புரியல. ஆண்டி, நம்ம ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் வேலை காலியா இருக்கான். அந்த வேலைக்கு நான் தான் ஜாயின் ஆயிருக்கேன். ஏய் மலரு, என்ன விளையாடுறியோ? எங்க ஆபீஸ்ல நீ அக்கவுண்ட்ஸா? உனக்கு யார் வேலை போட்டு தந்தா? எனக்கு யார் வேலை போட்டு தந்தா தெரியுமா? அஜய் மாமா தான். அஜய், அவ சொல்றது உண்மையா? ஆமாண்ணா, அந்த போஸ்டிங் காலியா தானே இருக்கு. அப்புறம் ஒர்க் வேற பெண்டிங்ல இருக்கு. அதான் அந்த போஸ்டிங் அப்படியே மலருக்கு கொடுத்துட்டேன். காத்து கேட்டு அந்த போஸ்டிங் அவளுக்கு கொடுத்த. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? நீயாவே எல்லா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? இந்த போஸ்டிங் சும்மா தானே இருந்துச்சு. யாரையாவது அந்த போஸ்டிங்க்கு எப்படியோ அப்பாயின்மெண்ட் பண்ண தானே போறோம். அது நம்ம மலரான் தான் நல்லா இருக்குமேன்னு அந்த போஸ்டிங்க காலி பண்ணது வச்சுட்டு நீ தானடா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிரியாவை கூப்பிட்டு அவங்க மேல ஒரு பழிய போட்டு அவங்கள திட்டி அவங்களாவே அந்த ஒர்க்கை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துக்கு நீ மலரை கொண்டு வர என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரியா மேல நான் பழி போட்டேனா? அவங்க 20 lakhs எடுக்க போய் தானே? ஏய், எடுக்கல. அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சுல, அப்போ நான் அவங்கள வார்ன் பண்ணேன். அவங்களே ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுல நான் என்னென்ன பண்ண முடியும்? அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அவங்க ஒர்க் ரிசைன் பண்ணாங்களே. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நல்ல எம்பியா ஒரு சாரி கேட்டா திரும்பியும் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிடணும். ஆனா நீ என்ன பண்ண?
இல்லாத்தனா பிரியா ஒரு சாதாரண ஸ்டாஃப் அவ்வளவுதான். அவங்களுக்காக ஏன்னா நீ ஏன் கூட சண்டை போடுற? அவங்க போனா போயிட்டு போட்டோம். அவங்க இல்லாட்டி நமக்கு வேற ஆளே கிடையாதா? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் விஷயத்தை ஆபீஸ்லயே முடிக்கணும். இப்படி சாப்பிடுற இடத்துல வந்துகிட்டு இப்ப விராட், பிரியா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃபுக்காக நம்ம அஜய் கூட நீ சண்டை போடுறது தப்பு இல்லையா? அம்மா, பிரியா ஆபீஸ்ல ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான். ஆனா அவங்க நம்ம ஆபீஸ்க்காக அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுமா? இப்படிதாம்மா ஆபீஸ்ல கூட அந்த பிரியாவை தலையில வச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த பிரியா என்ன பண்ணாங்களோ தெரியல. அஜய், என்னப்பா நீங்க ஒரு பொண்ணை வச்சு 2 பேரும் சண்டை போடுறீங்க? இந்த பாருங்க, போனது போகட்டும். நீ நல்லபடியா 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ் எப்படி ரன் பண்றதுன்னு பாருங்க. அத வீராத் அண்ணா கிட்ட சொல்லுங்கம்மா. அஜய், வர வர உன் ஆட்டிடியூட் எதுவுமே சரியில்லை. பிரியா 20 lakhs எடுக்கவே இல்லை. ஆனா அவங்க எடுத்துட்டாங்கன்னு ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ண. ஆனா நீ எனக்கே தெரியாம யார் அக்கௌண்ட்டுக்கோ 10 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. இன்னைக்கு ஈவினிங் வரையதான் உனக்கு டைம். நீ யார் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். நான் வரேன். சாப்பிட்டுட்டு போனா இல்லடா, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே. நீ சாப்பிடுமா? என்னப்பா அஜய், விராட் இவ்வளவு கோபப்படுறான்? அவன் இப்படி கோபப்படுற ஆளே கிடையாது. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு? அம்மா, எங்களுக்குள்ள வேற ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நான் அந்த பிரியா பொண்ண வார்ன் பண்ணேனா, அவங்க அதுக்கு அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டாங்களா, அதுல இருந்தே அண்ணைய மேல கொஞ்சம் கோவத்துல தான் இருக்கா. வேற ஒண்ணும் இல்லம்மா. வேற எதுவும் இல்லாம இருந்தா சரிதான்ப்பா. அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரிம்மா, நானும் ஆபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு. மாமா, நானும் ஆபீஸ்க்கு வரவா? என்ன ஒண்ணும் சொல்லாம மாமா போயிட்டாரு? நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம், நாளைக்கு எதுனாலும் பாத்துக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தம்பிமார்களை ஒவ்வொருத்தரா பிரிச்சு இந்த சொத்தை அவ்வளவு விராட் மாமாவுக்கு மட்டும் வச்சு அவங்களெல்லாம் கடத்தி விடலான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னபடியே ஆளுக்கு ஒரு திசையா கலந்துருவானுங்க போல இருக்க.